மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துருச்சு. சிடிஆர் அண்ணா பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறது, ஊடகங்கள் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணும். என்டிஓட விஜயண்ணாவோட என்டிஆனா இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க. அதிகாரப்பூர்வமாக சிடிஆர் அண்ணா மறுத்துட்டாங்க. சரி, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு திமுக தொண்டன், ஒரு தாவேகா தொண்டன், ரெண்டு பேரோட மனநிலையை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெளிந்த நீரோடைமாய் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியை நடத்துறதுல கவனம் செலுத்தல. விஜயண்ணாக்கு பயந்து என்னென்னா பண்ணணுமோ என்னென்னலாம் செய்யணுமோ கட்சியை பற்றி கவலைப்படாமல் அத்தனை செஞ்சதுனால உடன்பிறப்புகள் அத்துணை பேருமே அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். எலெக்ஷன் பக்கத்தில் வர இது வெடிக்கும். கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க இந்த உடன்பிறப்புகள் அத்தனை பேருமே ஒரு பெரிய போராட்டத்தை நோக்கி நகர்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அவங்களுக்கு சுயமரியாதை இருந்தால், அவங்களுக்கு நோக்கம் இருந்தால் அது அத்தனையுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல் விஷயம் மக்களே, ஒரு தாவேக்காவோட தொண்டனா நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்குது? நம்ம தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும். மக்களை ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள், நல்லா கரெக்டான வாக்குறுதிகள் கொடுத்து இந்த தேர்தலை சந்திக்கணும். திமுகவை மையப்படுத்தி தான் இந்த தேர்தலை சந்திக்கணும். 234 தொகுதியிலையும் தரமான ஒரு வேட்பாளரை போட்டு இந்த எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணணும். மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப அற்புதமான பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த எலெக்ஷனை அணுகணும். யாரையும் டிபெண்ட் பண்ணிக்கலாம் இருக்க தேவையில்லை. சோலோவாக தனியாக கெத்தாக அந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் நம்ம மனநிலை. நம்மளை பற்றி நம்ம தலைவருக்கு நல்லா தெரியும். நம்ம மனசில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையுமே தலைவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரம் பண்ணுறது, சுற்றுப்பயணம் போகிறது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். நிறையா பிரச்சாரம் பண்ணணும். அதற்கு தலைவர் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, இப்போதைக்கு இந்த எஸ்ஓபியை போட்டு நீ நிப்பாட்டுறாங்க. இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அந்த போர்ட் ஆஃப் கான்டக்ட் வரும்போது முதலமைச்சரோட சைன் இன்வாலிட் ஆயிரும். அப்போது தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்படாத, பிரச்சாரத்தை நான் பார்த்துக்கிறேன். 234 தொகுதியிலே நம்ம தான் வெற்றி பெறதுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம தலைவர் நம்மள்ட்ட சொல்றாரு. எந்த விதமான முரண்பாடும் தலைமைக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் பெருசா இல்லை. சின்ன சின்ன மன வருத்தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கலாம். அது எல்லா கட்சியிலும் இருக்கும். அந்த மாதிரி கட்சியில் பயணிக்கிறவங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம். மற்றபடி ஒரு காமனா தாவேகா தொண்டனா நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே தலைவா பார்த்துக்கலாம், கரெக்டாக போயிட்டு இருக்கோம், ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கோம், எந்த விதமான பிரச்சனை இல்லை. நீ பண்ணல பியூட்டி என்ன தெரியுமா தலைவா? பாஜகவை தள்ளி வச்சுட்டு திமுகவை மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா இது ஒரு சட்டசபை தேர்தல் சொல்லி திமுக யூகத்தை தெளிவா உடைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த ஏரியால நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம் தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளாரிட்டியோட நம்ம அத்தனை பேரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது குழப்பம் இருக்கா நமக்கு? ஏதாவது தெளிவின்மை நம்ம கிட்ட இருக்கா? எதுவுமே கிடையாது. கிளாசிக்கா நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப இதே இடத்துல ஒரு திமுகவோட தொண்டனை நான் வச்சு பேசுறேன். ஆனா திமுக காரன் அத்தனை பேருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட தலைவரா, அதாவது கட்சியோட தலைவரா அவருடைய செயல்பாடு சுத்தமா பிடிக்கல. நிர்வாகம் ரெண்டாவது, கட்சியிலே அவரை முதல்ல பிடிக்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? விஜயண்ணாக்கு பயந்து 22 பேரை கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்காப்ல. இந்த 22 பேரும் எப்போ தெரியுமா இவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மதிமுக ஒரு தொகுதியில் அவங்களோட சின்னத்தில் போட்டிடும், 3 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கட்சிகள்லாம் சின்ன கட்சிகள்லாம் பேசியிருக்காங்க. இந்த கட்சிகள் அத்தனையுமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இது என்னப்பா பியூட்டி? இதெல்லாம் ஏன் திமுக காரன் கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் வேற கட்சி, நீங்கள் வேற கட்சி, உங்களோட சின்னத்தில் நான் போட்டினோம்னா உங்கள் கட்சியோட அடிப்படை உறுப்பினராக சேரணும். அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தா மட்டும்தான் உதயசூரியன் சின்னத்தில் உங்க கட்சியோட தலைவர் எனக்கு சைன் பண்ணுவார். அதாவது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவரா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல யாருக்கு சைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் உதயசூரியன் சின்னம் கொடுப்பாங்க. அப்ப இவங்க 22 கூட்டணி இருந்தாலும் இவங்க அத்தனை பேரும் பேர் தான் வெவ்வேறு இருக்கும். இவங்கெல்லாம் அடிப்படை உறுப்பினரா திமுக இருப்பாங்க. என்னப்பா திமுகவோட அடிப்படை உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்காம உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க போறாங்கன்னு தெரியுது. எதுக்கு சின்ன கட்சியெல்லாம் உட்கார்ந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு? அறிவாலயம் பக்கம் போனாலே சேர்த்துருவார் போல அந்த மாதிரி இவர் நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது திமுக காரனுக்கு முதல்ல வருத்தமா இருக்கு. ரெண்டாவது முக்கியமானது, காங்கிரஸ் பண்ணதை திமுக காரனால ஏத்துக்கவே முடியல. இப்ப பாண்டிச்சேரியில என்னமா பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பாண்டிச்சேரியில உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பாத்தீங்கன்னா திமுக சொல்லிட்டு இருக்கு. கூட்டணியில உங்களுக்கு எத்தனை தொகுதிங்கிறத நாங்க தான் சொல்லுவோம், நீங்க சொல்றத நாங்க வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி பொருந்தா கூட்டணியா மாறினதை திமுக காரனால ஏத்துக்க முடியல. காங்கிரஸுக்குலாம் நம்ம வேலை செய்யணுமா அப்படிங்கிறது திமுக காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
அதனால அவனுக்கு அந்த அதிருப்தியை சரி பண்ணல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னங்க, நேற்று வந்த தேமுதிகக்கு அவ்வளோ தொகுதி கொடுக்குறீங்க, காங்கிரஸுக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க, நாங்கள் என்ன தக்காளி தொக்கான்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து விஜய் அவர்களுக்கு பயந்து அந்த பக்கம் எதுவும் போயிட போறாங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுக்கு இப்போ அதிகமாக கொடுப்பாங்க. கம்யூனிஸ்டுக்கு இவர் அதிகமாக கொடுத்தாருன்னா திமுக போட்டியிடும் தொகுதிகள் குறையும். திமுக போட்டியிடும் தொகுதிகள் குறைஞ்சா திமுக காரன் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். இது யதார்த்தமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதையும் நீங்க கடந்து போனீங்கன்னா இப்போ திமுகவில் எம்எல்ஏ இருப்பாங்க, அமைச்சராக இருப்பாங்க. இவங்க மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும்னு சொல்லி மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ திமுகவில் போன வாட்டி அவர் கொடுத்தீங்க, இந்த வாட்டியும் அவருக்கே கொடுத்தீங்கன்னா, அடுத்த வாட்டி அவருக்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு கட்சியில் வேலை செய்யணும்னு சொல்லி இந்த சிட்டிங் எம்எல்ஏ யாருமே அந்த இடத்த விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவான முடிவில் இருக்காங்க. நம்ம போன வாட்டி ஜெயிச்சோம், இந்த வாட்டியும் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினில் நம்ம வந்து கனிமொழி அக்கா மூலமாக ட்ரை பண்ணி நம்ம வந்து சீட்டு வாங்கலாமா, நம்ம வந்து உதயண்ணா ட்ரை பண்ணி நம்ம சீட்டு வாங்கலாமா, அதாவது அவங்க பார்வையில் உதயண்ணா, அதனால தான் சொல்கிறேன். இல்லை நம்ம வந்து இவரை பயன்படுத்தலாமா, அவரை பயன்படுத்தலாமா சொல்லி எப்படியாவது இந்த இடத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி 234 தொகுதியிலையும் திமுக கூட்டணியில் அந்த கூட்டணி தொகுதியெல்லாம் தள்ளி விட்டுருங்க, திமுக காரன் நின்றுப்பாங்கல்ல அந்த தொகுதியில மறுபடியும் நான் தான் நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் தெளிவாக இருக்காங்க. அது திமுக காரனுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. சரி, அதையும் கடந்து போனீங்கன்னா இளைஞரணி அப்படிங்கிற ஒண்ணுக்கு இங்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி உதயண்ணாக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உதயண்ணாக்கு வந்து எப்படி பண்றது புகை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உதயண்ணா நீங்க போய் பேசுங்க, நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, நமக்கு வாய்ப்பே இல்லையா, அப்ப இளைஞரணின்னு இருக்கணும், ஆப்போசிட்ல தாவேகா முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது, அப்ப திமுக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே சரியா இருக்கும்னு சொல்லி இப்ப திமுக அந்த எம்எல்ஏக்கள் அந்த விஷயத்துல இவருக்கு 10 அவருக்கு 10 அப்படிங்கிற அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, கனிமொழி அவங்களோட ஆதரவாளருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவா இருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்தவங்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்ல நம்ம வந்து இளைஞரணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காரு. ஒரு பக்கம் சபரீசன் அவர்கள் அவருடைய ஒரு பக்கம் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் யாரையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்காரு. இந்த மாதிரி திமுகல யாரையாவது ஒருத்தங்களை பிடிச்சு தன்னுடைய ஆதரவாளர் அத்தனையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல மேல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தலைமைக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஊடகங்கள்ல இந்த செய்தி வரல. இதையும் நீங்க கடந்து போனீங்கன்னா, அதாவது அப்பா இருக்காரு, பையனுக்கு வாய்ப்பு, பையன் இருக்காரு, அடுத்து அவரோட பேரனுக்கு வாய்ப்பு, இந்த வாரிசா வாய்ப்பு கொடுக்குறீங்களே. இப்ப திமுகனா மதுரைனா இவரு, திமுகனா தர்மபுரினா இவரு, ஏன் அவரை தாண்டி அந்த ஒரு குடும்பத்தை தாண்டி திமுக வேற யாருமே உங்க கண்ணுக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்ல நிறைய பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திமுக போட்டியிடும் தொகுதியே இப்ப கம்மியாகிட்டு போயிட்டு இருக்கு. போட்டியிடும் தொகுதியில் ஆல்ரெடி ஒரு கோட்டா ஒரு ஏரியானா ஒரு குறுநில மன்னர் தான், அந்த குறுநில மன்னர் யாரை நினைக்கிறாரோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்ப திமுக மத்தவனா என்ன சொம்பையா அப்படின்னு சொல்லி திமுக காரன் அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா டெல்லியோட சண்டை அப்படிங்கிற அந்த 2021 அந்த பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்களா. இந்த வாட்டி விஜய் என்ன எதுக்கு டெல்லியோட சண்டை, நான் முன்னாடி பேசினபடி எதுக்கு சண்டை போடணும், நம்ம திமுக விசஸ் அதிமுகனே கொண்டு போலாமே, ஏன் திமுக விசஸ் தாவேக்கான்னு கொண்டு போனா பயமா இருக்கு, ஏன்னா தாவேக்கா ஜெயிச்சிரும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிஞ்சதுனால தான் அதிமுகன்னு கொண்டு போறாரு. அதிமுகன்னு கொண்டு போகாம மிக முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜகன்னு கொண்டு போகும்போது திமுக காரனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு நம்ம தேவையில்லாம இப்ப பாஜகவை இப்போ சட்டசபை தேர்தலில் உட்கார்ந்து எதிர்க்கணும், என்ன புண்ணியம் இருக்கு, எதனால அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி ஏன் திமுக விசஸ் அதிமுகன்னு பழைய நரேட்டிவே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதுல ஒரு தெளிவே இல்லாம இவ்வளவு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஏன்னா அதுல ஒரு தெளிவு இல்ல, ஒரு கிளாரிட்டி இல்ல, அதனால தான் எந்த மீட்டிங்ல யாருமே வர மாட்டாங்க, இன்வால்வ்மெண்ட் காமிக்க மாட்டாங்க. இப்ப திருச்சியில ஒரு கூட்டம் நடத்துனாங்கல்ல, 10 லட்சம் பேரை திரட்டுறேன்னு சொன்னாங்கல்ல, குறைந்தபட்சம் 2 லட்சம் பேரை தாண்டல, 2 லட்சம் பேரை தாண்டி யாருமே பங்கேற்கல. ஏன்னா தொடர்ச்சியான மீட்டிங், அது மீட்டிங் இது மீட்டிங், அந்த ஊர்ல மீட்டிங், இளங்கரணியில 4 மீட்டிங், மகளிரணியில 3 மீட்டிங், பூத்துல ஒரு 10 மீட்டிங்னு சொல்லி மீட்டிங் மனித உழைப்பை தொடர்ச்சி அவர் பயன்படுத்தும் போது எதுக்கியா மீட்டிங், எதுக்கியா நம்ம உட்கார்ந்து டெல்லி உட்கார்ந்து எதிர்க்கணும், இந்த யூகமே முதல்ல புரியல, அதையும் புரிய வைக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா உங்க டெல்லி உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஊழலை மையப்படுத்தி உங்களால தேர்தலை சந்திக்க முடியாது. இப்ப திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஊழல் மையமா இருக்கும். அப்ப திமுக அதிமுக என்ன கேட்கும், நீ ஊழல் பண்ணலன்னு கேட்கும், அதிமுக திமுக என்ன கேட்கும், நீ ஊழல் பண்ணலன்னு கேட்கும். ரெண்டு பேரும் ஊழலை வச்சு சண்டை போட்டுக்க முடியாது. நிர்வாக தவறுனா இங்க 10 இருக்கு, அங்க 10 இருக்கு. ரொம்ப வசதியா போனது பாத்தீங்கன்னா டெல்லி ஏத்துருவோம், மத ரீதியான அணுகுமுறை ஏத்துருவோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே டெல்லியை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அந்த கிளாரிட்டி என் மண்ணில் அடிப்படையாவே இருக்கு. அன்வான்டான
சிம்பிளான ஒரு தேர்தல் அணுகுமுறையை திமுக ஃபாலோ பண்றது திமுக காரனுக்கே பிடிக்கல. சரி, சண்டை தாவேக கூட தானே போடுறோம், நேரடியா சண்டையை போடுவோமே, எதுக்கு மறைமுகமா அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு வெளியே வந்து டெல்லின்னு போட்டுக்கிட்டா அது அவனால ஏத்துக்க முடியல. நேரடியா சண்டை, மறைமுக சண்டை, என்னைக்குமே ஒரே சண்டை, அது தாவேக்கா கூட இருக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டியில திமுக காரர் இருக்காங்க. ஆனா திமுக தலைமை பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சண்டை போடாத, அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்ம மறைமுகமா சண்டை போறதுலேயே அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. நம்ம நேரடியாலாம் சண்டை போட்டால் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, இந்த சண்டையை போடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தலைமை இருக்கு. தலைமை ஒன்று பண்ணுது, தொண்டர்கள் ஒரு மாதிரி இருக்காங்க திமுகல, இது மிகப்பெரிய அதிருப்தியை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படி நீங்க திமுகவோட தலைமை, திமுகவோட தொண்டர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்காண்டி நம்ம போய் எதை வச்சு ஓட்டு கேட்கறது அப்படிங்கிற கிளாரிட்டியா உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்கலாம் புதுசா ஏதோ வச்சு கேட்கறாங்க. நம்ம வாக்குறுதினா போன வாட்டி ஏன் கொடுத்ததே இப்ப நிறைவேற்றலன்னு கேட்கறாங்க, நம்ம இனிமே செய்வோம்னா இப்ப ஏன் செய்யலன்னு கேட்கறாங்க. எது பண்ணாலும் பொதுமக்கள் நம்ம மேல அதிருப்தியில இருக்காங்க. அதிருப்தியில இருக்கிற பொதுமக்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு சரியான யுக்தி இல்லவே இல்லை. நான் எப்படி கிரவுண்ட் லெவல்ல போய் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது திமுக தொண்டனோட மனநிலையா இருக்கு. ஆனா தாவேகாரே ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க. அவங்களால ஈஸியா திமுகவோட மிக முக்கியமான நரேட்டிவை கிரவுண்ட் லெவல்ல ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ண முடியுது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்படி நம்ம பேசிக்கிட்டே போனால் திமுக தலைமைக்கும் திமுக தொண்டர்களுக்கும் நடுவில் தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தாவேக்கா தன்னுடைய பேட்டர்னில் அப்படியே அழகாக போயிட்டு இருக்கு. ஆனால் மறுத்து விடுங்கண்ணே, ஒரு செய்தியை போட்டு மறுத்து விட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டோம், தான் மறுத்துட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் கரெக்டான கேண்டிடேட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறேன், கரெக்டான கேண்டிடேட் போடுவாங்க. ஸோ நம்மளுடைய யூகங்கள், நம்மளுடைய ஃபோக்கஸ் அத்தனையுமே பக்கா கிளாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தெரிவிக்கும் வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் படிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.